கோவில் திருவிழாவுக்கு தடை, பக்தர்கள் வலுக்கட்டாயமாக கைது. அமைச்சர் பெரிய கருப்பன் மீது கிராம மக்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு. அமைச்சர் பெரிய கருப்பன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிங்கம்புணரி தாலுகா காப்பாரப்பட்டி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஐயனார் கோவில் திருவிழாவை நடத்த உயர்நீதிமன்றம் உத்தரவு வழங்கிய பின்னரும் திமுக அமைச்சர் பெரிய கருப்பன் தனது அரசியல் லாப நோக்கத்திற்காக திருவிழா நடைபெற விடாமல் தடைகள் ஏற்படுத்தியுள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். இந்த நிலையில் காப்பாரப்பட்டியில் உள்ள காப்பார ஐயனார் கோவில் புரவி எடுப்பு திருவிழா சித்திரை மாதம் நடைபெறும். இந்த நிலையில் இந்த ஆண்டு கிராமத்தினர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் திருவிழா நடத்த அனுமதி பெற்று திருவிழா நடத்த ஏற்பாடுகள் செய்துள்ளனர். ஏப்ரல் 17ஆம் தேதி இரவு கிராமத்திற்கு வந்த போலீசார் மைக் செட், லேப்டாப்புகளை பறிமுதல் செய்து திருவிழா நடத்தக்கூடாது, மற்றொரு தரப்பினர் பிரச்சனை செய்வார்கள் என்று கூறி தடை விதித்திருக்கிறார்கள். இதனால் கிராம மக்கள் ஆத்திரமடைந்து போலீசாரை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து மறுநாள் திருவிழா நடத்தி கொள்ள அதிகாரிகள் அனுமதி அளித்திருந்தனர். இந்த நிலையில் சிங்கம்புணரியில் தயார் செய்து வைக்கப்பட்டுள்ள புரவிகளை வழிபாடு செய்து எடுத்து வர காப்பாரப்பட்டியில் இருந்து கிராம மக்கள் சாமியாடி கொண்டு சிங்கம்புணரி புரவி பொட்டலுக்கு ஊர்வலமாக வந்தனர். அப்போது 200க்கும் மேற்பட்ட போலீசார் கிராம மக்களை தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. சிலரை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்து வேனில் ஏற்றி இருக்கிறார்கள். இதனால் போலீசாருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம், தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. பாரம்பரியமாக நடந்து வரும் திருவிழாவை போலீசார் திட்டமிட்டு நடத்த விடாமல் சதி செய்வதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு ஆதரவாக அமைச்சர் பெரிய கருப்பனும் அவரது ஆதரவாளர்களும் சதி செய்வதாகவும் கிராம மக்கள் கொந்தளிக்கும் வீடியோ இதோ. சரண்யா, நான் பிறந்து வளர்ந்தது இதே ஊருதே. 32 வயசு. திருவிழா வருஷம் கொண்டாட திருவிழாதே எப்பவும் பொழுதே இந்த வருஷம் கொண்டாட வந்தான். சாமி தூக்கம் வந்தான். வர்ற வழியில போலீஸ் அடிச்சு பிள்ளைய 10 பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்க. காட்ட சொல்லிக்கு இதை காட்ட மாட்டேங்கிறாங்க, பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. எங்க சாமிக்கு கூட எப்படி ரோட்ல எல்லா பேரும் அடிச்சு போலீஸ் நேத்து வீட்டுல ஊர்ல ஒரே பிரச்சனை. போலீஸ் காட்டுவதே இதுக்கு முழுக்க காரணம் எங்களுக்கு போலீஸ் காட்டுவதே. இதுக்கு எங்களுக்கு அசியப்படுத்துறாங்க, ரொம்ப அசியப்படுத்தி கேவலப்படுத்துறாங்க. இத்தனை வருஷம் இல்லாத புதுசு இது பண்றாங்க. எங்க நீதி நாய் எல்லாம் நடந்தாங்க. என் பிள்ளைக்கு முதல்ல கண்ணில் காட்டி ஆகணும். நான் இன்னும் என் பிள்ளைய பார்க்கவே இல்லை. காட்டுங்கன்னா காட்டவும் மாட்டேங்கிறாங்க. எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க கூட்டி வரல சொல்றாங்க. எங்க ஊருக்கு போட்டு கேட்டு வந்தாங்க. நாங்க இது பண்ணுவோம். எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து எந்த ஒரு இதுவும் வேண்டாம். பச்சை பிள்ளை காட்டாதவங்களே சொத்தை வித்து சொத்து வரியை கட்டுற அளவுக்கு வரியை ஏத்தி இந்த கரண்ட் பில் வரைக்கும் எல்லா விலையும் ஏத்தியாங்க. விண்ணை தொடும் அளவிற்கு உயர்த்தப்பட்ட விலைவாசியால் நிதிச்சுமையின் பாரம் தாங்காமல் தவிக்கின்றனர் தமிழக மக்கள். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு.